ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜூலை 6, 2024. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். இறைவன் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் என்று துதிக்கப்படுகிறான். அந்த சத்துடன் சேர்ந்திருப்பதே சத்சங்கம் என்று பொருள்படும். சத் என்பது மெய்யிருப்பு, பிரபஞ்சத்தின் ஆதார தத்துவமாக இருப்பதை குறிப்பதாகும். உங்களிடமுள்ள அந்த சத் எனும் சத்தியத்துடன் இணைந்திருங்கள். அந்த சத்தியம் மீதுதான் மித்தியை, அதாவது பொய்மையின் தோற்றத்தை அறியாமையில் உழலும் மனங்கள் உருவாக்குகின்றன. அந்த சத்தையே ஆழ்ந்து நினைத்திருப்பதால் நம்முள் ஒளியேற்றப்பட்டு இருள் விலகி ஞான சூரியன் உதயமாகிறான். நிலத்தடியில் உள்ள வற்றாத தூய நீரை பெறுவதற்கு கிணறு வெட்டும் போது கடினமான பாறை தட்டுப்பட்டால் அதற்கு மேலும் ஆழமாக தோண்ட வேண்டும். ஆனால் நிலத்தடி மண் மென்மையாக இருக்கும் பட்சத்தில் விரைவில் வெற்றி கிட்டும். அதைப்போல உங்கள் இதயத்தை மென்மையாக்கி கொள்ளுங்கள். பின்னர் ஆன்மீக சாதனையில் விரைவில் வெற்றி கிட்டும். இதமாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள், இறைவனை பற்றி மட்டுமே பேசுங்கள். அதுவே இதயத்தை மென்மையாக்கும் முறையாகும். பரிவையும் பச்சாதாபத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள். சேவையில் ஈடுபட்டு வறுமை, நோய், வேதனை, மனக்கசப்பு ஆகியவற்றின் கடும் துயரை புரிந்து கொள்ளுங்கள். சுகம், துக்கம் என்ற இரண்டையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுவே இதயத்தை மென்மையாக்கி ஆன்மீக சாதனையில் வெற்றி பெற உதவும் வழியாகும். தெய்வீக அருளுரை, மே 10, 1969. உங்களுடைய பிரேமையை எந்த அளவிற்கு வளர்த்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய ஆனந்தமும் வளரும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.